இருந்து வெளியில் வரைக்க அப்படியே உங்களோட காருக்கு மேலே நின்று கைகாட்டி கொண்டு வந்தால் நீங்கள் தைரியமாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் சரியாக தனித்து தான் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. நீங்கள் பழி வாங்குறேன்டா, என்ன பழி வாங்க, என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டார். ஏன் இப்போ ஒரு வீடியோ போட வேண்டியானே? நண்பர் விஜய் அவர்களின் தலைமையிலான நண்பர் விஜய் எப்படி நண்பர் விஜய் அது எப்படி அன்றைக்கு பீச்சு இப்ப நண்பர் அது என்ன திடீர்னா போல உங்களுக்கு அவ்வளவு ஆக்கற? ஏதோ திமுக இந்த கடந்த ஆட்சி மட்டும்தான் மோசமான ஆட்சி, அப்ப இவரை திருப்ப கொண்டு தரலாமோன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. மக்களே கவனமா இருக்கணும். இவர்கள் எப்பவும் தமிழர்களுக்கு தீர்வல்ல. வணக்கம் நண்பர்களே. வேலை பளு காரணமாக நேற்று பேச வேண்டிய செய்திகள் பேச முடியாமல் போயிட்டுது. ஆனாலும் இன்னைக்கு நிறைய பேச வேண்டியிருக்குது. அதை பேசணும்னு சொல்லித்தான் இப்போ வந்திருக்கிறேன். முதல்ல எங்களோட அண்ணன்கிட்டேருந்து போவோம். ஏண்டா மூத்தவர்கிட்டேருந்து போகிறது தான் நல்லது. அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருக்கார், விஜய் அவர்கள் பாஜகவுக்கு அடிபணியக்கூடாது, அடிபணிஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த பாஜகன்ற கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி. நண்பர் விஜய் எப்படி நண்பர் விஜய் ஒரு 2-3 கிழமைக்கு முதல்ல விஜயும் சீமானும் தாவேக்காவும் நாம் தமிழரும் பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லி சொன்ன அண்ணன் திருமாவர்கள் நேற்று என்னென்னு சொன்னால் நண்பர் விஜய் அது எப்படி அன்றைக்கு பி டீம் இப்போ நண்பர் அது என்ன திடீர்னா போல் உங்களுக்கு அவ்வளோ ஆக்கற என்றாலும் ஒரு பதட்டம். சரி, உங்களுக்கு பதட்டம் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். உங்களுக்குண்டா உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் முட்டு கொடுக்குற உங்களோட திமுக எல்லாருக்கும் பதட்டம் வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். உண்மையிலேயே தாவகாவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா பக்கா மாதம் பிரித்து மேயலாம். உன்னோட கொள்கை எங்கே போச்சு, உன்னுடைய அரசியல் எதிரி, உன்னுடைய கொள்கை எதிரி அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்கலாம் நாங்கள் வடிவா. அதனால் அவருடைய கூட்டணி அமைந்தால் அமையட்டும், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறார். ஒரு நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பதிலெல்லாம் ஒரு 2 பேருக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறார். உண்மையிலே அதை பார்க்க ஸ்டாலினோட ஒப்படைக்க எடப்பாடியார் மாஸ் தான். இதில் தான் ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால், இதை பார்க்குற மக்களுக்கு ஏதோ திமுக இந்த கடந்த ஆட்சி மட்டும்தான் மோசமான ஆட்சி, அப்போ இவரை திருப்ப கொண்டு தரலாமோன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அங்கே தான் நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்த 5 வருஷ ஆட்சிக்கு முன்னால் எடப்பாடி ஆட்சி எப்படி இருந்தது, அதுக்கு முன்னே அதிமுக ஆட்சி எப்படி இருந்தது, அதில் எத்தனை பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வருஷப்படுத்தி சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது. அதுக்கு பிறகு இவர் வந்தார். இவர் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், நேற்று வரைக்கும் எத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இந்த திமுக ஆட்சியில் இவ்வளோ காலம் அதிமுக இபிஎஸ் எந்த போராட்டத்தை மக்களுக்காக போராடினார்? எல்லாம் அவர்கள் தங்களுடைய நலன் சார்ந்த போராட்டங்களை மட்டுமே செய்வினோம். இப்போ எலெக்ஷன் தேர்தல் நெருங்கி வந்த உடனே ஒரு 2 தாங்கள்லாம் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நிறுத்த போகிற மாதிரி இப்போ நிறைய ஊர்வலம், போராட்டம், மாநாடு, நிகழ்ச்சி, பொதுக்கூட்டம் என்று சொல்லி அது அவர்களுடைய வளமையான அரசியல். அந்த அரசியலை செய்யணும். மக்களே கவனமாக இருக்கணும். இவர்கள் எப்பவும் தமிழர்களுக்கு தீர்வல்ல. அது அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம். யாருமே நமக்கு வடிவ தர போகிறதில்ல, தீர்வும் கிடையாது. அடுத்ததாக ராமதாஸ் ஐயா அவர்கள் தாவேக்காவோட கூட்டணி போகிறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று வருது ஊடகங்களில். இப்போ எல்லாத்துலேயும் சொல்லி கொண்டிருக்கிறோம். கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், மதுவுக்காகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் பேசி போராடி வந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இன்றைக்கு 2 பிளந்து நிற்குது. அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம் என்று சொல்லி. ஆனால் இந்த பேச்சு தாவேக்காவோடு ராமதாஸ் ஐயா கூட்டணி என்ற பேச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு இழுக்கு. எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய நீண்ட நாள் வரலாறு, போராட்டங்கள் எல்லாம் கொண்ட ஒரு தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு விஜயோடு கூட்டணி வச்சு அரசியலுக்கு வரணும்ன்றதே மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம்.
அது நடக்காதுன்னு நம்புகிறேன். அப்படி நடந்தால் ஐயாவேன்னு யாரும் காப்பாற்ற முடியாது. அது பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேகா கட்சியை சேர்ந்த ஒரு சில பேர் கொஞ்சம் பொறுப்பாளர்கள் கூட்டணி நாங்கள் பேசல பிஜேபியோடு அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன் இதை முதல்ல உறுதிப்படுத்தலை? இப்போவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றதான் தகவல் இதுக்கு. ஆனால் தலைவர் விஜயிடமிருந்து எந்த விதமான ஒரு நேரடியான அறிக்கையோ ஒரு வீடியோவோ ஒன்றுமே இல்லை. அந்த முதல்வருக்கெல்லாம் போட்டாரே, முதல்வர் சார் நீங்கள் பழி வாங்குறேன்டா, என்ன பழி வாங்குங்க, என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டார். ஏன் இப்போ ஒரு வீடியோ போட வேண்டியானே? சரி, ஊடகத்துக்கு வர முடியாது, ஊடகத்தில் பல கேள்விகள் கேட்பினோம், அதுவும் இப்போ பர்சனலாக நிறைய கேட்பினோம். சரி, அது ஓகே, புரியுது. ஊடகத்துக்கு நீங்கள் வர தேவையில்லை, ஒரு வீடியோ போட வேண்டியானே? ஊடக சார்களே, நீங்கள் சும்மா இப்படி எல்லாம் புரட்சியை கிளப்பாதீங்கோ, பிரச்சனைகளை உருவாக்குங்கோ, புறணிகளை பேசாதீங்கோ, நாங்கள் யார்கிட்டையும் பேசலை, தனித்தான் நிற்க போகிறோம்னு சொன்னால் அவர் விரும்பி இல்லை, வேறு வழி இல்லாமல் தனித்து விடப்பட்டபடியால் தனித்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கார். அதை வீடியோ வேண்டாலும் போட்டு பேசலாமே. பேசினீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு தொண்டர்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு சரியான பதிலை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குமே. ஏன் நீங்கள் அதை செய்கிறீங்கள, ஏன் செய்கிறீங்க இல்லைன்னு சொன்னால் ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரைக்க அப்படியே உங்களோட காருக்கு மேலே நின்று கை காட்டி கொண்டு வந்தால் நீங்கள் தைரியமாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் சரியாக தனித்து தான் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. இது எதை காட்டுதுன்னு சொன்னால், நீங்கள் உள்ளுக்கும் உங்களுக்கு இருக்க பயம், நீங்கள் என்ன செய்துன்னு இருக்கீங்களோ அதை மக்கள் மத்தியில் போய் சேராமல் இருக்கணுன்றதுக்காக உங்களுடைய இந்த சினிமா பாணியில் கையை காட்டி கொண்டு வாரீங்கள். நீங்கள் உண்மையான ஒரு ஆளாக இருந்தால் இனி என்றாலும் ஊடகத்தை சந்திங்கோ. சரி, ஊடகத்தை சந்திக்காட்டும் பரவாயில்ல, ஒரு வீடியோ போட்டு பேசுங்க, உங்களுடைய தொண்டர்களோட உங்களுடைய ரசிகர்களோட நீங்கள் பேசுங்க, பேசி உங்களோட விஷயத்தை உண்மையை சொல்லுங்க. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் பேசி கொண்டிருக்கீங்கள். அந்த கூட்டணி அமைந்தால் அதுக்கும் வாழ்த்துக்கள். அந்த கூட்டணி அமைஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்தியாவில் இன்னொரு கூட்டணிக்கு ஒரே பதட்டம். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் டிவி சொல்லுது விஜய்க்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை, விஜய் அதை முடிச்சிட்டார், மறுத்துட்டார், அப்படி இப்படின்னு சொல்லினா இவ பதறின வேணும்னு சொன்னால் தச்சமாக ஒன்று சேர்ந்தால் அந்த கூட்டணி வென்றுமோ, வென்றா தங்கட கதை என்ன ஆகும் அப்படின்ற பிரச்சனையில் இப்போ திடீர்னா போல் இவ பதறினம். அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். யாருக்கு ஊற்றினாலும் அரிசியாகணுன்ற மாதிரி நீ கெடுக்கிறியோ நாங்கள் எடுக்கிறனோ, எப்படியாவது அந்த குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு படத்தில் நகைச்சுவை. அது மாதிரி யாருன்னாலும் இந்த அதிமுகவை ஒழிச்சா எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அப்போ தான் தமிழ் தேசியம் வளர முடியும், ஒரு நல்ல ஒரு ஆட்சியை இந்த மண்ணில் கொடுக்க முடியும். அடுத்த வீடியோவில் விவரமாக வாரன். நன்றி, வணக்கம்.